ஐபிஎல் போட்டிகளிலே அதிகமான சதங்களை அடித்த வீரர்கள் வரிசையில் இப்போதைய நிலையில் இந்த ஆண்டிலே மிகச்சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற அபிஷேக் சர்மா காணப்படுகிறார். ஒட்டுமொத்தமான 2020 கிரிக்கெட்டில் அதிகமான சதங்களை அடித்தவர்களாக இந்தியர்கள் சார்பிலே விராட் கோலி 9, இது மாத்திரமல்லாமல் ரோஹித் சர்மா 9 என்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற போது இப்போது இந்த அபிஷேக் சர்மாவும் நேற்று அடித்திருக்கின்ற சதத்தின் மூலமாக அதிக சதங்களை அடித்த இந்தியர்கள் வரிசையில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. அபிஷேக் சர்மா நேற்று அடித்திருக்கின்ற சதம் 9வது சதமாக அமைந்திருப்பதோடு இப்போது ஐபிஎல் கிரிக்கெட்டிலே அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இந்த ஆண்டில் ஆரஞ்சு கேப்பையும் தனதாக்கி இருக்கிறார். 2 டக் அவுட்கள், அது மாத்திரமல்லாமல் 2 அரைச்சதங்கள், 1 சதம் என்று அபிஷேக் சர்மாவினுடைய செயற்பாடு இருக்கிறது. 9 சிக்சர்கள், 7 பவுண்டரிகளோடு 47 பந்துகளில் 104 ஓட்டங்களை அபிஷேக் சர்மா நேற்று விளாசியிருந்தார். மொத்தம் இந்த ஐபிஎல் தொடரில் 323 ஓட்டங்களை அவர் விளாசியிருக்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய இன்னும் ஒரு வீரர் ஹென்ரிச் கிளாசன் 320 ஓட்டங்கள், சுப்மான் கில் 265 ஓட்டங்கள், விராட் கோலி 4வது இடத்தில் 247 ஓட்டங்கள், வைபவ் சூரியவன்சி 5வது இடத்தில் 246, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய தலைவர் இஷான் கிஷான் 238 ஓட்டங்களை பெற்றிருக்க முதல் 6 இடங்களுக்குள்ளே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய வீரர்கள் தான் இந்த ஆண்டுக்கான ஓட்டக்குவிப்பிலே முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதும் சொல்லத்தக்கது. இந்த ஆண்டிலே 4 ஐபிஎல் சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதிலே குவிண்டன் டி காக் 1 சதம், மற்ற 3 சதங்களும் இந்திய வீரர்களால், அதுவும் இந்தியாவின் 2020 உலகக்கிண்ண அணியில் இடம்பெற்ற வீரர்களால் பெறப்பட்டிருக்கிறது. திலக் வர்மா 101 ஓட்டங்களை 45 பந்துகளில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராகவும், சஞ்சு சாம்சன் இவர் ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 56 பந்துகளில் 115 ஓட்டங்களையும், நேற்று டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 68 பந்துகளில் அபிஷேக் சர்மா மொத்தமாக 135 ஓட்டங்களையும் குவித்திருந்தார்கள். ஆக மொத்தத்தில் 3 இந்தியர்கள் இந்த ஆண்டிலே ஐபிஎல்லிலே சதம் அடித்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பந்துவீச்சாளர்களை பொறுத்தவரையில் அன்ஷுல் கம்போஜ் அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக 13 விக்கெட்டுகளோடு சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய வீரர் முதலிடத்தில் இருக்கின்றவையும் நினைவுபடுத்தத்தக்கது. மறக்காமல் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ஏராளமான விவரங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்.